அதாவது ஆனா தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு இணக்கம் இருக்கு. இப்ப உதயநிதி என்ன சொல்றாருன்னா, தாவேகா அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஒரு எழுத்து ஒரு வரி கூட மாற்றாமல் அப்படியே ஆளுநர் வாசித்துள்ளார். இதிலிருந்தே இந்த அரசுக்கும் பாஜகவுக்கும் இணக்கமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் மாநிலம் இல்லை, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. பெரும்பாலான மாநிலங்கள் அந்த அரசு கொடுக்குற, அது ஜார்க்கண்டா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், அரசு கொடுக்கறது அப்படியே படிக்கிறது கவர்னர் வேலை பெரும்பாலும் 100% இங்கே அது எதிர்மாறா நடந்துச்சு. அதை எதிர்த்தார்கள். இன்னைக்கு திரும்பவும் நடக்க வச்சுட்டாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்க, எது அதுதான் இணக்கம் ஏற்பட்டதனால நடந்துச்சு கேக்குறாங்க. நான் சொல்றது பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் படிச்சிருக்காங்க. அதுக்காண்டி காங்கிரஸும் பாஜகவும் இணக்கமா இருக்கு சொல்ல முடியுமா? சரிதானே? பிணக்குன்னு சொல்ல முடியாது, அல்ல அதில் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால எனக்கு உனக்குன்னா மாறி சொல்லக்கூடாது, எனக்குன்னா ஒன்று உனக்குன்னா ஒன்று பேசக்கூடாது. நம்ம இப்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? ஆளுநர் வாயால தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியெல்லாம் வர வைக்கணும்னு அவர் சொல்ல வச்சாச்சு. ஆளுநர் எந்த வரியையும் மாறாம படிச்சுட்டாரு. அதாவது எனது அரசுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த விஜய் அரசுடைய அவ்வளவு விஷயங்களையும் வரி மாறாமல் படிச்சிருக்காங்கிறத அது விமர்சனம் இல்லை, பாராட்டுது. ஒரு வரி மாறாம படிக்க வச்சிருக்காங்கிறது பாராட்டே ஒளி, அது விமர்சனம் இல்லை. அதனால